தைரியமா திமிர்ந்தா என்ன மதிக்காம இருப்பேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு? யார் யாரிடம் கேட்பது? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? பிடிச்சு கட்டுக்கடை இவனை. நான் தப்பா இல்லையா? நீ எனக்கு இடமளிக்க வேண்டும். இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா? இல்லைங்க. இல்லையா? நீ பாக்கலையா? நான் பாக்கலங்க. ஏய், இந்த வீட்டை சர்ச் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள என் மகதாம இருக்கிறான். யாரும் கிடையாது, வெளியே போங்க. அது எனக்கு தெரியும். சொல்லியா வீட்டுக்குள்ள போயிடு. இப்படி அக்கறம் பண்ணுங்க. இங்க பேப்பர் கிடையாதா? உங்களை பிடிச்சு கட்டுங்க. தூரமி சொட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் பார்க்கலாம். பண்ணையார் தர்மலிங்க நீயா நானையா? என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க தான். நான் தானே. ஆமா, என் பேரை சொல்லிட்டு ஊர்ல கொடுக்கல் வாங்கல வச்சிருக்காம உடம்பு எப்படி இருக்குது? தொலைச்சிருவன் தொலைச்சு உள்ளே உடலிடு. உங்க உப்ப தின்னுட்டு அப்படி துரோகம் நினைப்பா உங்களுக்கு? ஊர்ல உள்ள பொறாம பசங்க ஏதோ கட்டி விட்டு அது காத்து வாக்கல வருது. அவங்க தான் அப்படி சொல்றானுங்கன்னா நீங்க கூடவா? ஏயா ஊடையிடுற? காமாட்சி, காமாட்சி, ஏன் இப்படி அலறீங்க? எல்லாம் உன்னை கட்டிக்கிட்ட தோஷம் தான். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? மாணிக்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். அட மாணிக்கம் வந்துட்டானா? மாணிக்கா, அட வேலாயுதம் என்னடா சொன்னா? நீ எதுக்கும் கவலைப்படாத தம்பி, நானே அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி கச்சிதமா முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னான்ப்பா. இது என்னடா இது? அட பழைய பாக்கிக்கு என்னடா சொன்னா முடிக்கிறதாவது? மாணிக்கம் ஒரு பொண்ணை பார்த்தானா? ஏன் இது வந்து ஒரு பொண்ணைய பார்த்தது இல்லையே? இல்லீங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கிறான். என்னது? பொண்ணு நம்ம தம்பி மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதை சொல்ல நீங்க வந்துட்டீங்க. அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். என்ன கேட்காம இவன் ஒரு பொண்ணை பாக்குறது, என் உத்தரவு இல்லாம அவன் மேல இவன் ஆசைப்படுறது, என் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்காம அதுக்கு ஏற்பாடு பண்றது, இதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துக்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா டேய், கல்யாணம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு?
ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு பொண்ணுட்டுக்காரங்க யோக்கியம் இருக்குதா இல்ல சிறு சிறப்பு ரொக்க பணம் கொடுத்து அவங்களால முடியுமா? ஏடா டே இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு வயசு போதுமாடா? காந்திமதி உன் பொண்ணுக்கும் வயசாச்சு. காலத்துல உன் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? பேசாம என் அக்கா மகனுக்கு உன் மகளை கட்டி கொடுத்துரு. அதான் இங்க ராஜாச்சி போல இருக்கலாம். பையனுக்கும் நிறைய சொத்து இருக்குது. சொத்துக்கு என்னங்க எங்களுக்கு கூட தான் இருக்கு. என்ன உனக்கு வாழ்க்கை மருமகன் எப்படி இருக்கணுமா? சொத்து இல்லைன்னாலும் சோறாவா இருக்க கூடாது. பணம் காசு இல்லைன்னாலும் படிச்சவனும் இருக்கணும். அப்படின்னா அக்கா பிள்ளை சுத்த சோறா முட்டாள் அப்படிங்கிற ரொம்ப வாய்ப்படுத்துறாங்க அம்மா உனக்கு. இவளை ஊருக்குள்ள குடியிருக்க விடாம ஒதுக்குப்புறமா தள்ளி வச்சு கூட இவ கொழுப்பு அடங்குங்க. உள்ளத சொன்னா உங்களுக்கு எரிச்சலாத்தான் இருக்கும். இந்த திமிர் பிடிச்ச வீட்டுக்குள்ள நாம நுழைஞ்சதே தப்பு. இவ மருமகனா எந்த ராஜா மகன் வரப்போன்னு பாத்துருவோம். வாங்க. நல்ல சூடு கொடுத்தம்மா. கேலி இல்ல பண்ணிட்டு போறாங்க. கேலி இல்லம்மா, உனக்கு நிஜமா ராஜா மகன் தான் வரப்போறான். அந்த ராஜா மகனையே கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா சுப சமாச்சாரத்தை முன்னாடியே சொல்லி முடிச்சுவிட்டு அப்புறமா வாங்கம்மா உட்காருங்க. என்னம்மா விஷயம்? விஷயங்களுக்கு இப்பதான் போய் உன் மகனுக்கு ஒரு வரனை பார்த்துட்டு வர்றேன். வரனா? யாருமா? ஒரு பெரிய சம்பந்தம் காணுமதி. நம்ம மாங்குடி பண்ணையார் பரதலிங்க மகன். அவனுக்கு உன் மகளை பிடிச்சிருக்கான். அவன் எப்ப பார்த்தாங்க மகளை? ஏதோ அன்னைக்கு சிப்பாய்களோட சண்டை போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தப்போ. அதான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சிப்பாய்களை நல்லா உடைச்சு தப்பிச்சுட்டு போனாரே. உன் மகன் அதே நிறுவனத்தான் இருக்கா? காந்திமதி பண்ணையாரு எல்லா விஷயத்தையும் விவரமா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. ஏதோ எங்க அதிர்ஷ்டம். ஆனா கல்யாண செலவெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? சீர்வரிசையெல்லாம் சிறப்பா செய்யணுமா? அவ்வளவெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வசதி வேண்டாமா? அப்படி சொல்லிட்டா நல்ல இடம் பெரிய இடம்னா இதையெல்லாம் யோசனை பண்ணலாமோ? எப்படியாவது நீண்ட இடத்தை விட்டாவது கௌரவமான முறையில கல்யாணத்தை செய்து முடிக்கணும். ஆமா எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்னன்னா தனி கட்ட. என் பொண்ணு போற இடத்துல ஒரு சுடுசொல்லு கேளாம இருந்தா போதும். இந்த மாசத்துக்கு நம்ம தம்பி கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமான வாழ்த்து செய்தீங்க. ஓய் இது பண்ணையார் வீட்டு கல்யாணம். யா வண்டி வண்டியா வாழ்த்து வந்தாலும் வாயை திறக்காத. இல்லைங்க ஓய் உனக்கு படிக்க தெரியுமா? ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டானுங்க பாருங்க. சரியா இந்த வாழ்த்து கண்டாசிய வந்திருக்கிறவங்க மத்தியில பட்டார் படாது படி. சரிங்க ஒரு விசேஷம். என் பேரு வர்ற இடத்துல பணமா கத்து படி படி. சரிங்க. மகாராஜராஜஸ்ரீ தர்மலிங்கம் பண்ணையாறு. ஓய் பண்ணையாரே, நீர் மானமுள்ளவராய் இருந்தால் மற்ற மரியாதை உள்ளவராய் இருந்தால் வாழ்த்து செய்திய பாதியில நிறுத்தினா தோஷம் உங்க. நீர் மானமுள்ளவராய் இருந்தால் மேலும் ஓசமுள்ளவராய் இருந்தால் இந்த கல்யாணத்தை இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக நடத்துவீரா? திருமணம் நடத்தும் பெருமிதத்திலே ஒன்றை நீர் கவனித்திருக்க மாட்டீர். இப்போதாவது அதை கவனியும். சுற்றிலும் பாரும் பெண் வீட்டாருடனோ அல்லது பெண் வீட்டார் கிராமமாகிய பூங்குளத்தில் இருந்தோ 5 வயது குழந்தையாவது உமது விசேஷத்திற்கு வந்திருக்கிறதா? வரவில்லையா? அதற்கு காரணம் கூறுகிறோம் கேளும். உமது மருமகள் மகேஸ்வரியின் தாய் இளம் விதவை, கெட்ட நடத்தை உடையவள். அவளை ஜாதி பிரஸ்தம் செய்திருக்கிறோம். அதனால் உண்மை நாங்கள் கௌரவிக்க தயாராக இல்லை. எங்களில் யாரும் உமது வீட்டு விசேஷத்திற்கு வரப்போவதும் இல்லை. இப்படிக்கு பூங்குளம் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடிவிட்டீங்களா பாவீங்களா? என் பரம்பரைக்கு தீராத பழியை உண்டு பண்ணி விட்டீங்களே. எல்லாம் கொலைச்சு போங்க. என் குடும்ப கௌரவத்துக்கு குழி தோண்டி படைச்சிட்டீங்களே. கண்டானா காதலிச்சானா? ஏண்டா உங்க அப்பா செல்வாக்கு சமாதி கட்டிட்டியா? எவன்டா இனிமே நம்மளை மதிப்பான்? இன்னும் இந்த விபச்சாரியை வீட்டை விட்டு தரத்து. அண்ணா 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 இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கண்ணா. எங்க குடும்பத்து மேல இருக்கிற பொறாமையால இந்த ஊராளால எங்களை பழித்து வச்சிருக்கிறாங்கண்ணா. இதை நம்பி எங்களை வந்து தள்ளாதீங்கண்ணா.
தானே பாவம். அப்பா தீர விசாரிக்காம இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. என்னடா தீர விசாரிக்கிற? ஒருத்தன் சொன்னா தீர விசாரிக்க வேண்டியதான். ஊரை திரண்டு வந்து சொல்லும் போது தீர விசாரிக்கிறா தீர விசாரிக்கிற. இது முடிவு செய்ததுதான். அயோக்கிய கழுதுங்களா, என்கிட்ட பேச எந்த வாயிடு இருக்கு உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேருமா இந்த பய வேலாயுதம் கூட சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தை நிர்மூலமாக்க பாத்துக்கிறேன். சண்டாளிங்களா? ஆமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க ஒரு பாவம் அறியும். ஆமா, எங்களை கைவிட்டுடாதீங்க. ஆமா ஆமா. உனக்கு எனக்கு இனிமே எந்த விதமான சொந்தமும் கிடையாது. நீ எனக்கு மருமகனும் இல்ல, நான் உனக்கு மாமனும் இல்ல. பாருங்க, ஏய், இதுல எல்லாம் நீ தலையிடாத. இது குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுற விஷயம். இதை பத்தி பொட்டச்சியில் ஒண்ணு தெரியாது. நீ போ. ஆமா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு மரியாதை வெளியே போயிடணும். ஆமா, எங்களை நிற்கதியா விட்டுடாதீங்க மாமா. அப்பா ஏய், இது சம்பந்தமா இனிமே நீ பேசுற, இது கல்யாண வீடுன்னு பார்க்க மாட்டேன். முடி தோண்டி புதைச்சு விடுவேன். அப்பா அப்படி செய்தாலும் பரவாயில்லை. ஒரு பாவமும் அறியாத ஒரு பெண்ணை நிர்கதியாக வீட்டை விட்டு வெளியே விரட்டுற பாவத்தை பார்க்க சகிக்காம மாணிக்கம் செத்தால் நல்ல பேரா விட்டு ஏண்டா என்னை எடுத்து பேசுறியா? அப்பா ஏய் மாணிக்கம், நான் கடைசியா சொல்றேன், அவன் இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா உன்னை பெற்று வளர்த்த அப்பன் தூக்கம் துங்குறதா நீ கடைசியா பார்க்க முடியும். ஏன் இப்படி அவசரம் மாதிரி பேசுறீங்க? மாணிக்கம், அம்மா மாணிக்கம், கொஞ்ச காலம் பொறுத்து கிடக்கங்க. அவர் மனசு என்னைக்கு இப்படியே இருக்காது. அதுக்கு நான் இருக்கேன்டா. என் பேச்சுக்கு வா. மாமா இப்ப மரியாதையா வெளியே போறீங்களா? கழுத்தை முடிச்சு வெளியே தரட்டுமா? மாமா உனக்கெல்லாம் சொன்னா தெரியாது, செய்தா பணத்தை அள்ளி வீசுங்க, ஆசை வேணும் என்றால் காசை அள்ளி வீசுங்க. என்ன ஆசை வேணும் என்றால் காசை அள்ளி வீசுங்க, அள்ளி வீசுங்க, பணத்தை அள்ளி வீசுங்க. பணம் பொறுத்த சீமான் என்னை பார்த்து அன்பை காட்டுங்க. பணம் பொறுத்த சீமான் என்னை பார்த்து அன்பை காட்டுங்க. கையில் பசையில்லாத ஆகாம் என்ற பைய கம்பி நீட்டுங்க, பசையில்லாத ஆகாம் என்ற பைய கம்பி நீட்டுங்க, அள்ளி வீசுங்க. காவல் ஜாக்கி மேலே துருப்பு ஆட்டின் ராணி அடிக்கிறேன், நாட்டின் ராணி சீட்டு மேலே ஆசை வச்சு துடிக்கிறேன். தீபாட்டத்தில் பணத்தை எல்லாம் போட்டு வைத்த போனாலே, தீபாட்டத்தில் பணத்தை எல்லாம் போட்டு வைத்த போனாலே, ஒரு செல்லாதோ எல்லா போதே சிரிக்க வேண்டாம் சீமானே, ஒரு செல்லாதோ எல்லா போதே சிரிக்க வேண்டாம் சீமானே. ஆசை வேணும் என்ன ஆசை வேணும் என்னால் காசை அள்ளி வீசுங்க, ஆசை வேணும் என்றால் காசை அள்ளி வீசுங்க, அள்ளி வீசுங்க. தேவா, அவரிடம் உள்ள பொருள்களை கேட்டு வாங்க. உத்தரவு. கைநீட்டு கேட்பவருடன் கழிப்பொருள் காட்டி ஏசுறீங்க, மேல் கேட்டு பிழைக்கும் வேகிட்டு பணத்தை அள்ளி வீசுறீங்க. எப்படி இருக்கும்? உங்க அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இன்னும் நியாயமா நடந்துக்கிறீங்க. இனிமேல நல்லபடியா நடந்துக்கிறேங்க. தவறு இனிமேல் இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. விரலுக்கு தகுந்த மோதிரம் போடாம மோதிரத்துக்கு மேல வீங்கி இருக்கா? மோதிரங்களா கலட்ட முடியாதுல்ல? முடியாதா? விரலை வெட்டி எடுத்துருங்க. குட் ஃபார் நத்திங் ஃபெலோஸ். ஷேம் ஆன் யுவர் பார்ட். ஒரு சாதாரண கொலைகாரனை பிடிக்க முடியல. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் சார், அவனை பிடிக்க முடியல. ஏதோ ஒரு போட்ல வராங்களா, திடீர்னு கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. நான்சென்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் எப்படியாவது பிடிக்கணும். எஸ் சார்.
வணக்கம் சார். ஹலோ மிஸ்டர் தர்மலிங்கம், how do you do? Please take your seat. என்ன நீங்க சௌக்கியமானு கேட்கிறாரு வேற? சரி டாக்ஸில கலெக்ட் பண்ணிட்டீங்களா? வரி ஏதோ சுமாரா வசூல் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க அந்த மாயத்தேவை வேற அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டே இருக்கிறான். நமக்கு எங்க மிச்சம் வைக்கிறான்? இத பாருங்க, உங்க சிப்பாயிங்களை அனுப்பிச்சு அவனை பிடிச்சு நீங்க உள்ள தள்ளினாதான் இருக்கிறத நாம சுரண்ட முடியும். அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊர்ல நீங்க பெரியவங்க பாருங்க, யூ மஸ்ட் ஆல்சோ ஹெல்ப். அதாவது எந்த உதவியும் வேறமுன்னு செய்வாரு பேர. ஏன் உதவியா? அவன் பேரை கேட்டாலே ஊர் உலகம் எல்லாம் நடந்தது. இத பாருங்க பேர, நான் முடிவா சொல்றேன், அவன் கொட்டத்தை அடக்கி நீங்க அவனை பிடிச்சாதான். உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப என்னமா புண்ணு? பையனுக்கு 2வது கல்யாணம் முடிஞ்சு ஒரு மருமகளும் வந்துட்டாளே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் மக என்னைக்கு உங்க மருமகள் ஆயிட்டாலோ அன்னையில இருந்து அது உங்க சொத்து, உங்க பொருள் உங்களோட ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் என் கடமை முடிஞ்சது. இனி உங்க பாடு, உங்க மருமகள் பாடு. நான் வர்றேன். காந்திமதி நகையக்கூடிய தனியை அனுப்பிக்க கூடாதுன்னு கூட்டிக்கிட்டு வந்தேன். இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை. அவளை ஒதுக்கி தள்ளி விடுவீர்களா? பெண்களுக்கு பிறந்த வீட்டில் பெற்றவள் தான், புகுந்த வீட்டில் நீங்கள் தானே எனக்கு தான். உன் நிலையை பார்க்கிற போது எனக்கு இறக்கமா தான் இருக்குது. ஆனா அவர் உத்தரவுலாம் நான் எதுவும் செய்ய முடியாதேம்மா. அத்தை, எனக்கு பரிந்து பேச வேறு யாரும் இல்லை. நீங்கள் தான் எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். உங்களை நம்பித்தான் நான் வந்து இந்த வீட்டில் வேலைக்காரியாக வேண்டுமானாலும் இருக்கிறேன். என்னை வெறுத்தாதீர்கள். சரிம்மா, நீ இங்கே இரு. மாணிக்கப்பா தூங்குறாரு, நான் போய் சொல்லி பார்க்கிறேன். அப்புறம் பரவிதி எப்படி இருக்குதோ அதுபடி நடக்கட்டும். இந்த வீட்டிற்கு 2வது மருமகள். அதிர்ச்சி அடையாது அக்கா. நான் உங்களுக்கு சக்கரத்திதான். ஆனா உண்மையில் நீங்கள் எனக்கு உடன்பிறந்த சகோதரி மாதிரி. அதிசயமாக தோன்றிருக்கிறது. இதில் அதிசயம் ஒன்றும் இல்லை அக்கா. உங்கள் கதை பூராவும் எனக்கு தெரியும். நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் போதே நான் பார்த்துவிட்டேன். அப்பொழுதே எனக்கு ஒன்று பிடித்துவிட்டது. நீங்கள் ஆசையுடன் கெஞ்சி விடுவதில்லை. நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் ஒரு பெண்தான். அக்கா, இப்ப பசிக்கு ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டும். இந்த வீட்டில் என்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் அப்பவே 2 தடவை வந்து பார்த்தேன். நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. எழுப்பக்கூடாதுன்னு போயிட்டேன். ஐயோ என்ன இறக்குங்க? என்ன விஷயத்தை சொல்லு. காரியம் இருந்தாலும் கருணை இறக்கம் காட்டுமா? இல்லைன்னா சும்மா உபச்சாரம் பண்ணக்கூடாதாக்கும். அடி அம்மா, வரங்கேடாத பக்தன் சும்மா சாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டான். நீ எதுக்கு அடி போட்டுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நெருங்கி உட்காரங்களே தெரியுது. அடைச்ச சொல்லு விஷயத்த. அக்கா, என் யோசனையை கேட்கறீங்க? மாமா என்ன சொன்னாலும் சரி, நீங்க இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுங்க. பெரியவங்க அப்படி எதிர்த்து பேசக்கூடாது. அக்கா, நீங்க ரொம்ப கோடை. அவர் போனா உடனே போயிடுறதா? என்ன செய்வது? போவதற்கு என்னக்கா, என் ஜென்மம் கிடைத்தேன். ஒரு தடவையாவது அவரை பார்க்க முடிந்தால், அவரோடு பேச முடிந்தால் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரிந்துவிடும். அந்த உதவியை எனக்கு செய்ய முடியுமா? அவர் வாழால் என்னை போக சொல்லட்டும். நான் சந்தோஷமாக போய்விடுவேன். முடியுமா? அக்கா, நான் ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லி, உன் கலந்து இல்லாத அன்புக்கு எதுவுமே இடிந்து விடி. அக்கா, நேரமாகிவிட்டது. அத்தை வந்துடுவாங்க.
நீங்க போய் பழைய இடத்துல நினைங்க போங்கக்கா. உலகம் எவ்வளவோ சொல்லும், அதுக்கு என்ன வாயா வலிக்குது? அதுதான் இந்த தர்மலிங்க கிட்ட நடக்காதுன்னு. என்ன தைரியம் இருந்தா அவன் பொண்ணை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போவான். என்ன பண்றது? 1000 ஆனாலும் நம்ம பையனோட மனைவியோ அவளை தொட்டு தாலி கட்டிட்டான். அவளுக்கு நம்ம தானே தஞ்சு ஊத்தணும். அவன் இந்த வீட்டுல சேர்த்தாக்கா ஊர்வலம் வழிபாடி காரி துப்புவான். கலெக்டர் துறை என் மேல வச்சிருக்கிற மதிப்பெல்லாம் ஆத்திர பறக்க பறக்கும். கழித்து விடுவேன். மாமா, உங்கள் மருமகளான அது உங்களுக்கு தானே கேவலம். யாருக்கு கேவலம்? நடத்த கட்ட பண்ண வீட்டுல சேர்க்கலன்னு என் ஜாதிக்கான பூ போட்டு கும்பிடும். வா வெளியில. ஆமா, நீங்க தீர விசாரிக்காம என்னடி விசாரிக்கிறது? 10 பேர் சொன்னா விசாரிக்கணும். ஊரே திரண்டு வந்து சொல்லிச்சு. அப்புறம் என்ன மரியாதையா போ வெளியில. கொஞ்சம் கருமாட்டுங்க. ஓஹோ, மருமகளுக்கு மாமியார் பறிஞ்சுக்கிட்டு வந்து பேசுறது உலக சரித்திரத்தை தாண்டி முதல் தடவை. மூஞ்சிய பாரு, மூஞ்சியாச்சு வரமானிங்க. அவன் நாம இப்படி துரத்துனா அவன் சாப்பாட்டுக்கு என்னங்க செய்வான்? பிச்சை எடுக்கட்டும், திருடட்டும், கொள்ளை அடிக்கட்டும். நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. மரியாதை அவனை அனுப்பவே இல்லைன்னு இந்த 2 கட்ட நேரத்துல பொம்பளை தனியா எங்க போவான்? அவன் எங்க போனா எனக்கு என்ன? என் முகத்துல முடிக்கப்படாது, நான் முடிக்கப்படாதுதான். ஆமா, இந்த அவன் உங்க மனசுபடியே போயிடுவான். நம்ம வீடு தேடி வந்திருக்கா. இந்த ராத்தோடு தங்கி விடியும்னா போயிடுட்டோம். இவளை யாரு கத்திரமா போய் அழைச்சாலும் நான் கேட்கிறேன். சரி சரி, இந்த பையன் மாணிக்கம் கண்ணுக்கு அகப்படாதபடி எங்கேயாவது குப்பை தொட்டி மாட்டு தொடுவா இதை மாதிரி இடத்துல அடைச்சு போட்டு வை. மாட்டு தொழுத்துலயே அடைச்சு போடணும். அவளும் நம்மளை போல மனுஷன் தானே. இந்தாடி. சரி சரி, நீ வாமா. அல்லி, யாரு? மகேஸ்வரியா? ஆமா, நான் உங்கள் மனைவி மகேஸ்வரி தான். மகேஸ்வரி, அப்பா, என்னை கைவிடாதீர்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்குத்தானே நான் உன்னை வர சொல்லி இருந்தேன். அப்பா, மாமா எனக்கு இந்த வீட்டு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் உங்கள் இதயத்தின் மூலையில் எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும். மகேஸ்வரி, இது என்ன எறும்பு? கண்ணு நல்லா தெரியுங்க. உன் கண்ணு போல ஆயிட போகுது. போதும் போதுமா? இது என்ன? இது தலகன். அது தெரியுது. ஆமா, நீங்க எங்க வந்துட்ட? இதெல்லாம் அனாவசியமான கேள்வி. எனக்கு அங்க படுத்து பிடிக்கல வந்துட்டேன். என்னங்க நீங்க இதெல்லாம் கிட்டிக்கிட்டு புருஷன் முன்னாடினா 1000 இருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? நீ முன்னாடி என்னமா பிரம்மச்சாரி கிட்ட பேசுற மாதிரி பேசுற? செவனே இரு. ஏமா, அந்த பையன் உங்ககிட்ட சண்டை கிட்ட போட்டானா சொல்லி ஒரு மண்டையை உடச்சு வந்துடும். அந்த பையன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணு நீ சொன்னா நான் நம்புவேனா? இடம் போய் தெரியாது. ஏமாடி பையன். அவர் மேல ஒரு குத்தம் இல்ல, தப்பெல்லாம் எந்த. ஐயோ வேண்டாம் மாமா. மாமா மாமா, டேய் சோதா பையல, டேய் என்னப்பா இருக்கியா? இரு. ஏன்பா? ஏன்பாவா? இந்த பொண்ணை சண்டை போட்டு அனுப்பிச்சு விட்டு இது அங்க வந்து சீனி வெடி மாதிரி சீனிக்கிட்ட அழுகுது. சொல்லிட்டு போயல எங்க பதிலு? இப்ப எதுக்கும் பதில் சொல்றா போல இல்லப்பா. அது எப்படிடா இருக்கும்? அயோக்கியத்தனம் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பயலுக்கு எப்படி பதில் சொல்ல வரும்னு? அப்பா, அல்லிய மட்டும் உள்ள அனுப்பிச்சிடாதீங்க. இது வர்றேன்னா கூட நான் அனுப்ப மாட்டேன். டேய், உன்னை இன்னைக்கு பூரா வந்து அறையில போட்டு அடைச்சு வச்சாதான்டா உன் திமிரு அடங்கும். நானும் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன். இது எல்லாருக்கும் கிடைக்கிற தண்டனை இல்லக்கா, ரொம்ப பெரிய தண்டனை. அயோக்கிய பயல. என்கிட்ட நடக்கும். இப்பவாவது உன் மனசு சமாதானம் ஆச்சுதா?
இப்பதான் மாமா உசுரே வந்தது. இல்லன்னா சொல்லி இன்னொரு கூட்டு போடுறேன். வேண்டாம். இந்தா சாவிய பத்திரமா நீ வச்சுக்க. காமாட்சி, ஒரு கதவை கேட்டியா? அந்த பையனை வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கேயும் இங்க வந்துருச்சு. ஆமா, அந்த பையனை சும்மா விட்டுருவோன்னு வச்சுக்க. குறுக்கம் இருக்க போகும்போது தட்டு கட்டவளை பார்த்து ஏதாவது தப்பு கண்டா பண்ணிவிட்டா அதுக்குப்பா. அமர காவியம் பாடுதே.